எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம கயல் சீரியல் ப்ரோமோவில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பெருசாக ஒன்றும் நடக்கலைன்னு தாங்க சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஷாலினி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க இதை யார் பண்ணியிருப்பான்னு. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாரும் சொன்ன ஒரே பதில் வேதவள்ளி தான். வேதவள்ளி அவங்க அண்ணனும் சேர்ந்து தான் இந்த மாதிரி தேவியை கொல்ற அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க. அது வந்து தப்பி தவறி வந்து ஷாலினிக்கு மாட்டிக்கிட்டான்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. சொன்னதோடு பத்தாமல் நம்ம அன்பு, மூர்த்தி, எழில் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த பொம்பளையே நம்ம சும்மா விடக்கூடாது, கொல்ற அளவுக்கு போயிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நம்ம விட்டோன்னா கண்டிப்பாக இவங்க அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அதனால் இதுக்கு இப்போவே ஒரு முடிவு கட்டணுன்ற மாதிரி அங்கே இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் குதிச்சிட்ருக்காங்க. அது பத்தாதுன்னு அவங்க பெரியமாவும் கூட சேர்ந்து வந்து இன்னும் வந்து அவங்களெல்லாம் நல்லா தூண்டி விட்டுட்ருக்காங்க, போங்க போய் சண்டை போடுங்கன்னு. ஆனால் கயல் அப்புறம் அவங்க பெரியப்பா எல்லாருமே சேர்ந்து நம்ம இப்போ அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்தோன்னா நாளைக்கு வந்து சீமந்தத்துக்கு அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தரும் வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து அங்கே யாருமே கேட்க ரெடியாக இல்லை. அவங்க எல்லாம் போய் நாங்கள் வெட்டுவோம் குத்துவோன்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வந்து கயல் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்தி சரி ஓகேன்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா வேதவள்ளி வந்து வீட்டுக்கு வருவாங்க. அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, விஷம் குடிச்சிட்டாங்கன்னு பயந்து போய் வேதவள்ளி ஷாலினியை பார்க்க வீட்டுக்கு வருவாங்க. அங்கே பார்த்தோன்னே என்னாச்சுமா எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்காலும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தியா, நீ அவனை ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு, உன்னை அதுக்குள்ளே இவங்க வீட்டு ஆளுங்களாம் உன்னை விஷம் வச்சு கொல்ல பார்த்துட்டாங்க அப்படி இப்படின்னு வேதவள்ளி வந்து இவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் ஷாலினிக்கு விஷம் வச்ச மாதிரி தப்பாக புரிஞ்சுப்பாங்க. உடனே வந்து அன்பு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீங்கள் பண்ண தப்பை மறைக்க எங்கள் மேலே பழி போடுறீங்களா? நீங்களும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து தானே எங்கள் அக்காவுக்கு விஷம் வைக்க பார்த்தீங்க, அதை ஷாலினி சாப்பிட்டு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி அன்பு, மூர்த்தி எல்லாம் கத்துன உடனே வேதவள்ளிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறாங்கன்ற மாதிரி. அதுக்கு உடனே வேதவள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணன் தப்பு பண்ணுவார் தான், அதுக்குன்னு ஒரு வாட்டி பண்ண தப்புக்காக எல்லாம் நடந்தாலும் நீங்கள் எங்கள் மேலேயே பழி போடாதீங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் பொண்ணை இப்படி ஆக்கிட்டு ஈஸியாக பழியை தூக்கி எங்கள் மேலே போடுறீங்கன்ற மாதிரி வேதவள்ளி கத்துவாங்க. அடுத்து என்ன ஆளுக்கு மாற்றி மாற்றி கத்திட்டே இருப்பாங்க. வேதவள்ளி ஒரு பக்கம் கத்துவாங்க, அன்பு ஒரு பக்கம் கத்துவாங்க. அதுக்கப்புறம் கயல் வந்து சமாதானப்படுத்துவாங்க. கயல் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த தப்பை பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் பண்ணாதீங்க, அப்படி நீங்கள் இதை பண்ணலைன்னா எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கயல் வந்து பொறுமையாக பேசுவாங்க. கயலுக்கு இப்போ என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்களும் விக்னேஷ் மாப்பிளையும் தயவு செஞ்சு நாளைக்கு சீமந்தத்துக்கு வாங்க, இதை ஒரு காரணமாக வச்சு வராமல் இருக்காதீங்கன்ற மாதிரி கயல் கேட்பாங்க. ஆனால் வேதவள்ளி அதை புரிஞ்சிக்காம தக்கா தையான்னு அவங்க ஆடிட்டே இருப்பாங்க. ஒன்றை போய் பார்க்க வந்த பாரு அதுதான் தப்புன்னு ஷாலினியும் வந்து அவங்க குடும்பத்துக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க, அக்கறையாக பார்த்துக்கிறாங்கன்னு பேசினோன்னே வேதவள்ளிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஸோ வந்து இப்போ விக்னேஷும் அவங்க அம்மாவும் சீமந்தத்துக்கு வராங்களா, அவங்க அம்மா கண்டிப்பாக வரமாட்டாங்க, பட் விக்னேஷ் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன நடக்குது நம்ம அப்கமிங் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.